ஸ்ரீமத் பாகவதமே ஒரு சாஸ்திரம், அப்பேற்பட்டது இந்த பாகவதம். இந்த பாகவதத்திலே ஒவ்வொரு சரித்திரங்கள் வந்துருக்கு இல்லையா? இந்த பாகவதம் திரும்ப 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 சத்சங்கத்தை சொல்றது, பகவன் நாமாவுடைய பெருமையை சொல்றது, குரு கிருப்பையை சொல்றது. உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் ஒன்றுத்துக்கும் காரணம் இல்லாமல் ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு கிருப்பை இருக்கு. அந்த கிருப்பை தான் குருவனுடைய கிருப்பை. உலகத்தில் மீதி எல்லா விஷயமும் நமக்கு யாராவது ஒன்று பண்ணினா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாட்டாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உலகத்தில் தாய் தந்தையினுடைய அன்பு தான் சுயநலம் இல்லாததுன்னு நாம் நினைக்கிறோம். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடும் பொழுது கூட பெற்ற தாயினும் ஆயின செய்யும், பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்துலாம் பாடியிருக்கா. ஆனால் அந்த அப்பா அம்மா கூட ஒரு காலத்தில் பிற்காலத்தில் அந்த குழந்தை திரும்பி பார்க்கலன்னா நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேனே, என்னை இப்போ கவனிக்காமல் இருக்கானேன்னு புலம்புறது உண்டு இல்லையா? ஆனால் அதை விட தாண்டின ஒரு கிருப்பை அப்படிங்கிறது குரு கிருப்பை. அந்த குரு பண்ணக்கூடிய கிருப்பைக்கு தான் எந்த காரணமும் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கோ, ரமணர்னு ஒரு மகாத்மா இருந்தார், யோகிராம் சுரத்குமார்னு ஒரு மகாத்மா இருந்தார், ஞானானந்தர்ங்கிற மகாத்மா இருந்தார், ஸ்ரீ அண்ணா இருந்தார், பெரியவா இருந்தார். இவர்களுக்கு நம்மால் ஆக வேண்டியது என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா? நம்ம போனால் நம்மளுடைய குடும்பத்தை கஷ்டத்தெல்லாம் சொன்னால் கேட்டு அனுகிரகம் பண்ணுறார், நமக்கு சமாதானப்படுத்துகிறார், நிறையா கிருப்பை பண்ணுறார். ஆனால் நம்மால் அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்களுக்கு அது தேவையும் இல்லை. நமக்காக நிறையா கஷ்டப்படுறார், நிறையா ஜபம் பண்ணுறார், நிறையா தியானம் பண்ணுறார். ஒரு சமயம் தபோவனத்தில் ஞானானந்தருங்கிற மகாத்மா இருக்கும் பொழுது பகலில் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தால் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே ராத்திரி ஞானானந்தருக்கு தூக்கம் வரலை. அந்த பக்தர் சொல்லிட்டு போன கஷ்டத்தையே நினச்சிண்டு அவனுக்கு எப்படியாவது நல்லது நடக்கணுமே, அந்த கஷ்டம் விலகணுமே, அவன் சௌக்கியமாக இருக்கணுமேன்னு நினச்சிட்டே இருக்கார். ஒரு கூடவே ஒருத்தர் இருந்து கைங்கரியம் பண்ணுவார், அவருக்கு பாலுன்னு பேர். ஞானானந்த சுவாமியை பார்த்து சொல்கிறார், நீங்கள் படுத்துட்டு தூங்குங்கோ, ஜனங்கள்லாம் அவவா நிறைய பாப்பத்தை பண்ணிட்டு வரா, அவவா அந்த பாப்பத்துக்கான பலனை கஷ்டத்தை அனுபவிக்கிறான். நீங்கள் எதுக்கு உங்களுடைய உடம்பை கெடுத்துட்டு ராத்திரி தூங்காமல் இருக்கேள், படுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஞானானந்தர் சிரிச்சுண்டார், பதில் சொல்லலை. மறுநாள் கார்த்தால் அந்த தப்போவனம் வழியாக ஒருத்தன் வாசலில் போகிறான். பழைய ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கான், பழைய டால்டா டின் இருக்கான், பழைய போன்விட்டா டின் இருக்கான், பழைய நியூஸ் பேப்பர் இருக்கா, இதெல்லாம் இருந்தால் எங்கிட்ட கொடுங்கோ, நான் பைசா தரேன் அப்படிங்கிறான். இந்த பாலு இருக்காரு, தப்போவனத்தில் நிறையா பழைய டப்பாலாம் இருந்தது. உடனே அவனை கூப்பிட்டு எல்லாத்தையும் போட்டு அவன் கொடுக்குற 10 ரூபாயோ 50 ரூபாயோ வாங்கினார். வாங்கிட்டு சொல்கிறார், அப்பா இன்னைக்கு தப்போவனம் ஒழிஞ்சது ரொம்ப க்ளீனாக இருக்கு அப்படின்னு. உடனே ஞானானந்தர் இந்த இடத்துல வந்து அவன் என்ன பண்ணுறானோ அதை தான் நான் பண்ணின்னு இருக்கேன். உனக்கு இந்த பழைய டின்னு தகரம் பழைய நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வேண்டாததாக இருக்குது, அவனுக்கு இதெல்லாம் வேண்டியதாக இருக்குது. அவன் வாங்கிண்டு உனக்கு பைசா வேற கொடுத்துட்டு போகிறான். அது மாதிரி ஜனங்கள் பண்ணக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், அவர்களுக்கு நிறைய புண்ணிய பலனை தரேன் அப்படின்னு சொல்கிறார். குரு மட்டும்தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத கிருப்பை பண்ணக்கூடியவர். காரணரகித கிருபாநிதி ரேகா சத்குருநாதோ நான்யஸ. சின்னதாக யாரும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உலகத்தில் தயாராக இருக்க மாட்டான். மழை பெஞ்சுது, ஒரு சைக்கிளில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கேட்டு திறந்து ஒரு 10 நிமிஷம் மழையில் ஒதுங்காமல் நிற்கலாம்னா இங்கே நிற்காத கிளம்புங்க சார் அப்படின்ட்டுருவான். சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டான். அப்போ குரு ஒருத்தர் தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் காரணமும் இல்லாமல் கிருப்பை பண்ணுறார். ஏன் கிருப்பை பண்ணுறார் அப்படின்னுட்டா, கிருப்பை பண்ணுறதுன்றது அவர்களுக்கு ஒரு அவஸ்தை. பசுமாடு இருக்கும், பசுமாட்டு மடியில் நிறையா பால் சுரந்துடும். பால் அப்படி சேர்ந்த உடனே அந்த பசுமாடு என்ன பண்ணும்னா, அந்த பால் கறக்கிறவர் இப்படி போறாரான்னு பார்க்கும். போனாரானால் அம்மா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்து அவரை கூப்பிடும். அவர் வரலைன்னா தன்னுடைய காலை தூக்கி மடியில் போட்டு பாலை பீச்சி அடிச்சிடும். ஏன்னா அந்த பாலை சுரக்கணுங்கிறது அதுக்கு அவஸ்தை மாதிரி. மகான்களுக்கு யாராவது வரமாட்டாளா, அவளுக்கு கிருப்பை பண்ண மாட்டோமா, கிருப்பை அப்படிங்கிறது அவளோட ஹிருதயத்தில் சுரந்துட்டே இருக்கிறதுனால அந்த கிருப்பைக்கு ஆளை தேடுறா.
காரணமே இல்லாமல் கிருபை பண்ணக்கூடியவர்கள். அத்தகைய குரு அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னுட்டா, குருவை நம்ம தேட முடியாதே. குருவை தேட முடியுமான்னு எல்லா சாஸ்திரங்களும் தஸ்மாத் குரும் பிரபத்தியே அப்படின்னு சொல்லிருக்கு. ஒரு நல்ல குருவை பார்த்து சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, குருவை பார்த்து சரணாகதி பண்ணுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறதுனால நாளை கார்த்தால ஒரு நியூஸ் பேப்பரில் எனக்கு நல்ல குரு வேணும் அப்படின்னு அட்வர்டைஸ் போட முடியுமா? எல்லாம் சொல்கிறா இல்லையா, மணமகன் தேவை, மணமகள் தேவை, இல்லைன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுக்கு டைப்பிஸ்ட் தேவைங்கிற மாதிரி எனக்கு ஒரு குரு தேவைன்னு விளம்பரம் கொடுக்க முடியுமா? இல்லை, நீங்கள் குருவை ஆசிரியக்கணும், குரு கிட்ட பக்தி பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அந்த குரு எப்படி இருப்பார்? அவருக்கு ஏதாவது 2 கொம்பு முளைச்சிருக்குமா, இல்லை 4 கை இருக்குமா, இல்லை நம்மளை விட ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருப்பாரா? இல்லை அவர் பகவானை பார்த்திருக்காருங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் பகவானை பார்த்திருக்காரா, பார்க்கலையா, என்ன பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரா, சேர்க்க மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாது. தமிழ் வேதாந்தம் கிரந்தங்கள்ல அந்த ஞானிக்கு எந்த அடையாளமும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு ஜீவன் முக்தனான ஞானியோ பகவானை பார்த்த ஒரு பக்தனையோ பார்த்தா நம்ம விட அவளை வித்தியாசமான அவளுக்கும் 2 கை தான் இருக்கும், 2 கண்கள் தான் இருக்கும். நம்மள மாதிரி அவர்களுக்கும் வயசாகும், அவர்களும் கண்ணாடி போட்டுப்பா, வயசாச்சுன்னா ஒரு ஸ்டிக் வச்சுப்பா. நம்ம எப்படி இருப்போமோ அப்படியே தான் இருப்பா, எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ உருவத்தினால கண்டுபிடிக்க முடியாது. அவர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் பகவானை பார்த்துட்டாரா, பார்க்கலையா, இல்லை பகவான்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு இருக்கா இல்லையா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் திரும்ப திரும்ப சாஸ்திரங்கள்லாம் குருவை சரணாகதி பண்ணு, ஒரு உத்தம குருவை போய் ஆசிரியை, ஒரு குரு கிருபை இருந்தால் தான் உனக்கு ஞானமோ பக்தியோ வைராக்கியமோ வரும், அது இல்லாமல் வரவே முடியாது. ரகுகணன்கிற ஒரு ராஜா ஜடபரதருங்கிற மகாத்மாவை பார்த்து கேட்கிறான், எனக்கு ஞானம் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய மனைவி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துவிடட்டமா, காட்டுக்கு வரட்டமா, ராஜ்யத்தை விடட்டமா, சாப்பிடாம இருக்கட்டமா, தூங்காம இருக்கட்டமா, இல்லை இவ்வளவு மந்திரங்களை கோடிக்கணக்கில் ஜபம் பண்ணட்டமா அப்படின்னு கேட்டுண்டே வரும்பொழுது அந்த ஜடபரதர் சொல்றார், ரகுகணா, நீ சாப்பிடாம இருக்கிறதுனாலையோ தூங்காம இருக்கிறதுனாலையோ குடும்பத்தை விட்டுட்டு வர்றதுனாலையோ கோடிக்கணக்கில் மந்திரங்களை ஜபம் பண்ணுறதுனாலையோ யாகம் பண்ணுறதுனாலையோ அத்தியனம் பண்ணுறதுனாலையோ அத்தியாபனம் பண்ணுறதுனாலையோ எதனாலையும் அந்த பகவான் உனக்கு கிடைக்க மாட்டான். ஒரு உத்தம குருவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு கிடைப்பான். வினா மகத் பாதரஜோபிஷேகம். குருங்கிறவர் இங்கே ஏஜென்ட் இல்லை, குருங்கிறவர் ஒரு புரோக்கர் இல்லை. நீ அந்த குருவை அடையிறதுனால அவருக்கு ஒன்றும் இல்லை. அந்த குரு நிறைய ஜபம் பண்ணி தியானம் பண்ணி ஜபம் பண்ணி தியானம் பண்ணி அவருடைய சரீரமே வேற ஒரு சரீரமாக மாறிடுத்து. அப்படி வேற ஒரு சரீரமாக மாறிடுத்துங்கிறதுக்கு நமக்கு நிரூபணம் இருக்கானா? சில மகான்கள்ட்ட அத்தகைய நிரூபணத்தால் பார்க்கலாம். யோகி ராம் சரத்குமார்ட்ட பார்க்கலாம். அவர் குளிக்கவே மாட்டார், அவர்கிட்ட எந்த வாசனையும் வராது, வஸ்திரமே மாற்றிக்க மாட்டார், கிட்டக்க போனால் ஒரு ஸ்மெல் வராது. எப்பொழுதும் சிகரெட் பிடிச்சுட்டே இருப்பார், அந்த சிகரெட் நாத்தம் வரவே வராது. கடைசியாக அவர் உடம்பு சரியாமல் ரங்கபாஷ்யம் கிளினிக்னு மெட்ராஸில் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவர்கிட்டேருந்து வர ஃப்ளம், அவருடைய யூரின் எல்லாம் மல்லிப்பூ வாசனை அடிக்கும். அந்த நர்சஸ்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அப்போ அவர்களுடைய சரீரமே மாறுறது இல்லையா? அத்தகைய சரீரம், அவர்களுடைய அந்த சரீரம் மாறும் பொழுது அத்தகைய மகான்களோடு நீ பழகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சரீரத்திலையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த டிஎன்ஏ அதில் இருக்கக்கூடிய எல்லாம் மாறி உனக்கு ஞான பக்தி வைராக்கியம் ஏற்படுறதே தவிர இதில் அசோசியேஷன் கிருபை கிரேஸ் அவருடைய மனசில் நீ இடம் பிடிக்கிறது தான் முக்கியமே தவிர இது புரோக்கர் ஏஜென்ட் உனக்கு நடுவில் ஒரு மிடில்மேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அபத்தமான பேச்சு. அப்படி இல்லை. குருவை ஆசிரியை, ஆனால் அந்த குருவை நீ தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா இப்போ இதுக்கு என்னத்தான் பதில் அப்படின்னா, நீ தினமும் பகவானுடைய சன்னிதானத்தில் நின்றுண்டு இந்த ஜென்மா கிருத்தார்த்தம் ஆகணும், இதுவே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும், நான் மோட்சத்துக்கு போகணும், திரும்பி இந்த உலகத்தில் வரக்கூடாதுன்னு சின்சியராக சத்தியமாக 100% நீ பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு குருவே பகவானாக அனுப்பி வைப்பாரே தவிர நீயா தேட வேண்டிய அவசியம் இல்லை.